A very good morning students. I welcome back to all to science video section. Today now we are going to see about 7th standard science subject term 3 unit 1 light. Light is very important in our life. First you will see the introduction part. When you enter in a dark room, nothing is visible. You go into enter the dark room, everything is not visible. The momentum you switch on the light, everything in the room becomes visible. So light on பண்ண பிறகு நமக்கு ரூம்ல உள்ள எல்லா திங்ஸ்க்கும் நமக்கு விசிபிள் ஆகுது. ஓகே, how do we see things with our eyes? ஸோ நம்மளோட அந்த திங்ஸ் வந்து எப்படி நம்மளோட ஐஸ்க்கு வந்து தெரியுது. When you look at this book, the light falling on the book is reflected and enters your eyes. ஸோ அந்த நீங்கள் வந்து you look at the books, புக்கை பார்க்குறீங்க. ஸோ the light falling on the book. ஸோ அந்த புக்கில் அந்த லைட் வந்து என்ன ஆகுது, ஃபால் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி தான் உங்களோட கண்ணுக்கு வந்து அது என்டர் ஆகுது. ஸோ லைட் இஸ் a type of energy that help us to see all the things around us. So light is a one kind of energy that help us to see all the things around us. Light can be detected by the human eye. We all know that light is essential for vision. So நம்ம பார்க்கணும்னா light is very important one. Okay, next let us see the sources of light. Objects which are able to emit light are known as light sources. ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் லைட்டை வந்து எமிட் பண்ணுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், லைட்டோட சோர்ஸஸ் சொல்கிறோம். லைட் ரேஸ் கேன் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். ஸோ நிறைய சோர்ஸ் இருக்குது. ஸோ there are two types of sources of light. ஸோ there mainly two types of sources of light இருக்குது. One is natural sources of light and another one is artificial sources of light. So first you will see the natural sources of light. Define natural sources of light. Sources which emit light naturally are known as natural sources of light. ஸோ நேச்சுரலாகவே அதுக்கு எமிட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு. த சன் இஸ் த ப்ரைமரி அண்ட் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் நேச்சுரல் லைட்டு. ஸோ நேச்சுரலாகவே சன்னுக்கு பார்த்தீங்கன்னா எமிட்டிங் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அது எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு. ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட் இன் த சேம் வே as the sun do. ஸோ சன் எப்படி லைட்டை எமிட் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்டார்ஸ் ஆல்சோ வில் பி எமிட் த light. However, as they are much further away than the sun, the light from them are too weak. The moon provides light particularly in the night. So moon பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த நைட் டைமில் they can emit the light. Some living organisms have the ability to produce light named by bioluminescence. ஸோ சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே லைட்டு என்ன பண்ணும், எமிட் பண்ணுற சோர்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம், நேம்டு பை bioluminescence. It is the effect of certain chemical reaction occurring in the organisms. ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸில் certain chemical reactions வந்து அக்கர் ஆகும். ஸோ அதனால அந்த லைட் எமிட்டிங் வந்து நேச்சுரலாகவே அது உடம்புல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் fireflies, jellyfish, glowworm, certain deep sea plant and some microorganisms can emit light naturally. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே லைட் என்ன பண்ணும், எமிட் பண்ணும். ஸோ அந்த ஃபயர்ஃப்ளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பேக் சைட் வந்து அந்த லைட் எமிட்டிங் இருக்கும். ஸோ அது பறக்கும்போது அந்த ஒரு லைட் மாதிரி பறக்கும் அந்த பூச்சி. ஸோ அது நைட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அதோட உடம்புல வந்து சம் கெமிக்கல்ஸ் வந்து அக்கர் ஆகி ஸோ அது வந்து லைட் வந்து எமிட் பண்ணுற சோர்ஸ் வந்து அதுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் யூ வில் see the do you know. Light is the any source of energy for plant, so they entirely depend on light. ஸோ அந்த லைட் வந்து படுறனால தான் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி, சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்குது. பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸ் derive energy from carbohydrates, proteins and fat
through their food. ஸோ நமக்கு எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குது? சம் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸில் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து லைட்டிங்கில் எனர்ஜி வந்து கிடைக்குது. பிளான்ட் ப்ரொடியூஸ் ஃபுட் யூஸிங் த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட், carbon dioxide and water by the process called as photosynthesis. ஸோ பிளான்ட் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கொள்ள அதுக்கு என்னென்ன மெயினாக தேவை? சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். So these are the main sources of photosynthesis. Sunlight acts a vital role in the process of photosynthesis. So photosynthesis ku vandu sunlight is very very important one. So next let us see artificial sources of light. Artificial also you know that நம்மளா உருவாக்குறது தான் என்ன சொல்றோம்? Artificials. Apart from the natural source, light can also be produced artificially. So artificial-ஆவும் நம்மளால என்ன பண்ண முடியும்? லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். The different light source that are able to produce light artificially can be put under these broad categories. Artificial source or man-made light source such as flame of candles, incandescent lamp, neon lamp, sodium lamp, etc. ஸோ இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் மேன்மேடில் லைட் சோர்ஸஸால் நம்மளால் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா incandescent sources. For when certain objects are heated at high temperature, they bring to emit light. ஸோ அந்த certain objectை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹை ஹீட் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சரில் அது வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? incandescent sources. The glowing of hot iron rod is a kind of incandescent light. ஸோ ஹீட் அதிகமாக கொடுக்க என்ன ஆகும்? லைட்டை வந்து எமிட் பண்ணும். எக்ஸாம்பிள் கேண்டில், incandescent lamp. Next see the second one, gas discharge source. Passing electricity through certain gases at a very low pressure discharging can produce light. ஸோ அதில் வந்து அந்த ஆப்ஜெக்டில் பாசிங் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி சம் கைண்ட் ஆஃப் கேஸஸ் ஆட் பண்ணி வெரி லோ ப்ரெஷரில் வந்து இது பண்ணும்போது என்னாகும்? கேன் பி ப்ரொடியூசிங் லைட். ஃபார் எக்ஸாம்பிள் நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? கேஸ் டிஸ்சார்ஜிங் சோர்சஸ். So next let us see properties of lights. So light la enna properties papa. In this section we shall examine some properties of light. Light has some fundamental properties as maintained below. First one, rectilinear propagation of light, reflection, speed, interaction of light with matter, types of material according to permeability, formation of shadows, plane mirror and images spectrum. These are the properties of light. Next you will see the pinhole camera. Pinhole camera is a simple device which helps us to understand about the rectilinear propagation of light. So light வந்து ஒரு rectilinear, that means straight lineல தான் travel ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் pinhole camera. See the diagram. ஸோ அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா XY அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு சின்ன ஹோல் போட்டோன்னா ஸோ எக்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் அந்த ஹோல் வழியாக போய் நமக்கு கீழே எக்ஸ் டேஷ் அந்த இமேஜ் மட்டும்தான் நமக்கு தலைகீழாக தெரியும். பட் அந்த இமேஜ் அப்படியே தெரியும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஸோ அங்கே இருக்க இமேஜ் பிளான் வந்து பைன்ஹோல் கேமராவில் பட்டு லைட் ரேஸ் மூலமாக நமக்கு என்ன ஆகுது? இமேஜ் வந்து தலைகீழாக தெரியுது. பட் அந்த இமேஜ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அந்த ஆப்ஜெக்டோட வியூஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ பைன்ஹோல் கேமரா இஸ் ஏ சிம்பிள் டிவைஸ் which help us to understand about the rectilinear propagations of light. The above picture show a model of a pinhole camera. O is a small hole by a pin. ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஓ இருக்கும், அதுதான் ஸ்மால் பின் சொல்கிறோம். XY இஸ் த ஆப்ஜெக்ட் அண்டு ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் XY. ஸோ XYயோட இமேஜ் தான் ஒய் டேஸ் எக்ஸ் டேஸ்ன்னு சொல்கிறோம். XYங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, அஸ் லைட் travels in straight line, one light rays from X travels along the XO stickers the screen X dash. ஸோ அந்த OXல வந்து அது ஸ்க்ரீன் ஆகி நமக்கு என்னாகுது? அந்த இமேஜஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது? எக்ஸ் டேஷில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட், இன் சிமிலர் வே another light rays starting from Y and travels along YO
stickers the screen wide as. ஸோ ஒயிலேருந்து ட்ராவல் ஆகிற அந்த ஸ்ட்ரைட் லைன் ரேஸ் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக பட்டு நமக்கு ஸ்க்ரீன் ஒய் டேஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி ஆல் த ரேஸ் இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபால் ஆன் த ஸ்க்ரீன் பிட்வீன் ஒய் டேஸ் அண்ட் எக்ஸ் டேஸ். thus y dash x dash becomes the image of xy. ஸோ xyயோட இமேஜ் தான் y dash and x dash. the image produced is temporary. ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கும்? டெம்பரவரியாக தான் இருக்கும். if a simple paper is used. ஸோ பேப்பர் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். the image can be made permanent if the paper is replaced by a photographic plate. ஸோ photographic plate வச்சு அங்கே அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? பெர்மனண்ட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? டெம்பரவரியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சோன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு பெர்மனண்ட்டாகவே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see reflections. ஆல்ரெடி யூ நோ தட் ரிஃப்ளெக்ஷன் எ மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஃபேஸ். ஸோ நீங்கள் ஒரு மிரருக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களோட ஃபேஸ் உங்களோட பாடி ஆப்ஜெக்டை அப்படி என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரிஃப்ளெக்ஷன். எ ஸ்டில் வாட்டர் பாடி லைக் எ பாண்ட் reflects the scenery around it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் ரிவர் இருக்குது, அங்கே ட்ரீஸ்லாம் நிறையா இருக்கும் பக்கத்தில் நியர்பை. ஸோ அதை தண்ணி வந்து அந்த ட்ரீஸ் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பாடியில் எப்படி இருக்கும்? அதோட இமேஜ் வந்து அப்படியே நேச்சுரலாக ஒரு சீனரியாக அழகாக இருக்கும். ஓகே, when we see our face in the mirror we see the light rays from our face bouncing off the surface of the mirror. How the rays of the light are reflected. So light எப்படி reflect ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். Take a plain mirror, cover it with black paper. ஸோ ஒரு plain mirror எடுத்திருக்கோம், அதில் என்ன பண்ணுறோம்? கவர் வித் பிளாக் பேப்பர். கட் ஏ ஸ்மால் ஸ்லைட் அஸ் ஷோன்ஸ் இந்த ஃபிகர். ஸோ ஸ்மால் சைஸை கட் பண்ணி அந்த ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இஃப் யூ ஷைன் லைட் ஆன் த மிரர் ஃப்ரம் ஏ டார்ச் லைட் ஆர் சன்லைட். டார்ச் லைட் ஆர் சன்லைட் வந்து அந்த மிரரில் படுற மாதிரி செய்கிறோம். யூ வில் கெட் ஏ ஸ்மால் ரே ஆஃப் லைட். உங்களுக்கு ஒரு ரே வந்து தெரியும். வி கேன் see this to study the properties of light. ஸோ see the diagram. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம். ஸோ அதில் பிளாக் கலர் பேஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கவர் பண்ணுறோம். கவர் பண்ண பிறகு அதில் டார்ச் லைட்டோ இல்லை சன்லைட்டோ அதில் படுற மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரே வந்து ஃபார்ம் ஆகுறது நம்மளால் என்ன பண்ண முடியும்? விசிபிள், நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், place a blank white sheet on a travel ground out in the open. Choose a place where partly the sheet get sunlight and partly in the shadow. ஸோ ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா சன்லைட் படுற மாதிரியும் அனதர் பார்ட் வந்து ஷேடோ நிழல் பகுதியாக இருக்க மாதிரியும் ப்ளேஸ் பண்ணிடணும். ஹோல்டு த மிரர் வித் த ஸ்லைட் ஃபேஸிங் த சன். ஸோ அந்த ஒரு பக்கத்தில் மிரர் வந்து சன்லைட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். யூ கேன் see a straight ray of light reflected from the slide on the paper. ஸோ அந்த சன்லைட் வந்து ஒரு இதில் பட்டு இன்னொரு மிரர் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹோல்ட் another mirror to reflect this ray. Observe well. The light falling on the mirror is called a incident ray and the light reflected is called a reflected ray. ஸோ நம்ம இங்கே வந்து ரெண்டு மிரர் யூஸ் பண்ணுறோம். ஒரு மிரர் வந்து சன்லைட் படுற மாதிரி, இன்னொரு மிரர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஷேடோ இதில் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சன்ரைஸ் லைட்டு வந்து அந்த ஒரு மிரரில் பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு மிரரில் வந்து போய் படும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? த லைட் ஃபாலிங் அந்த மிரர், லைட் வந்து ஃபால் ஆகி ஒரு மிரரில் விழுகுதில்ல, அதுதான் என்ன சொல்கிறோம்? இன்சிடென்ட் ரே சொல்கிறோம். அண்ட் த லைட் ரிஃப்ளெக்டர் அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ இன்சிடென்ட் ரே வந்து நமக்கு சன்லேருந்து அந்த மிரருக்கு வராது, மிரர்லேருந்து இன்னொரு மிரருக்கு போகிறத நம்ம ரிஃப்ளெக்டர் ரே சொல்கிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குது? லைட் வந்து எமிட் ஆகணும்னா இன்சிடென்ட் ரே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அண்ட் ரிஃப்ளெக்டர் ரே ஆல்சோ வில் பி ப்ரெசண்ட். See the diagram. Terms used to reflecting of light. ஸோ இங்கே வந்து P capital N capital Q இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்மால் ஐ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஸ்மால் ஆர் இஸ் ஏ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஓ இஸ் ஏ பிளேன் மிரர், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் ஓன்னு சொல்கிறோம். ஸோ இன்சிடென்ட் ரேங்கிறது ஓபி, அது வந்து இன்சிடென்ட் ரே. நம்ம வந்து சன்னு இங்கே வச்சுக்கோங்க, பி இருக்க இடத்துல சன் இருக்குது. ஸோ சன்லேருந்து நமக்கு அந்த ஒரு மிரரில் வந்து நமக்கு அந்த ரே வந்து இன்சிடென்ட் ரே வந்து படுது, அதை என்னன்னு சொல்கிறோம்? இன்சிடென்ட் ரே சொல்கிறோம். ஸோ இந்த இன்சிடென்ட் ரேலேருந்து பிளேன் மிரரில் பட்டது திடீர்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்? ரிஃப்ளெக்டர் ரே. அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் ஓக்யூ.
ஸோ பிஓங்கிறது இன்சிடென்ட் ரே, ஓக்யூங்கிறது ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனை தான் நம்ம என் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த இன்சிடென்ட் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கணும், ஈக்குவல் ஆஃப் ஆங்கிள் இருந்தால் தான் அந்த இமேஜ் வந்து விச்சுவல் ஆகும். ஸோ இல்லாட்டினா அந்த இமேஜ் வந்து லைட்டாக என்ன ஆகும், கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரேஸில் வந்து அந்த ரே வந்து அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கிறோன்னா அதில் வந்து மிரரில் படுதுன்னா அந்த ஒரு ஆங்கிளில் இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு ஆங்கிள் இருக்குது, அந்த பொசிஷனில் இருந்தால் தான் அந்த இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், கிளியராக நமக்கு தெரியும். இல்லாட்டினா அந்த இமேஜோட ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் சேடாக ஒரு மாதிரி இதாக இருக்கும், தெரியாது, ஒழுங்காக தெரியாது. ஸோ ஆங்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, first you will see the incident ray, the ray of light that falls on the surface of the reflection materials. So அந்த மெட்டீரியல்ஸில் surface of the reflection materialsல அந்த ray வந்து படுறது தான் என்னன்னு சொல்கிறோம், incident ray. In figure OP is the incident ray and see the reflected ray, the ray of light that comes from the point when the incident ray falls on the reflection materials. So incident ray வந்து அந்த surface மெட்டீரியலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், reflected ray. In this figure வந்து OQ is the reflected ray. Next let us see the point of incident. The point of which or incident ray sticks the reflecting surface is the point of incident. In the figure O point of incident. So incident ray வந்து படுறதும் அந்த பாயிண்ட் ஓல தான், அதுலேருந்து தான் நமக்கு ரிஃப்ளெக்டும் ஆகுது. So O is a point of incident. Next let us see the normal. The perpendicular line draw from the point of incident to the plane of reflecting surface is called normal. So அந்த incident rayக்கும் ரிஃப்ளெக்டர் ரேக்கும் பர்பண்டிகுலராக மிடில் இருக்க லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நார்மல். ஸோ இந்த ஃபிகரில் ON இஸ் த நார்மல். So next let us see angle of incident. The angle formed between the incident ray PO and the normal ON is angle of incident. It is denoted as angle small I and angle of reflection. The angle formed between the reflected ray OQ and the normal ON is angle of reflection. It is denoted by angle R வரும். angle of இன்சிடென்ட்டுக்கு வந்து ஸ்மால் I வரும், angle of reflectionக்கு வந்து ஸ்மால் R வரும். இங்கே தப்பாக ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்மால் R. So next let us see laws of reflection. The angle of incident is always equal to angle of reflection. So the angle of incident அங்கேருந்து வர ரேக்கு ஈக்குவலாக இருக்குமா angle of reflection. So I is equal to R, small I is equal to small R சொல்லலாம், இல்லை angle of I is equal to angle of R. Second point, the incident ray, the reflected ray and the normal at the point incidentally on the same plane. So ஒரு same planeல தான் surfaceல தான் இந்த incident ray பட்டு நமக்கு reflect ஆகும் at a same pointல. Okay. Next, light rays go in all directions from the candle fire. These rays are diverged. ஸோ ஒரு லைட் ரேஸில் வந்து ட்ராவல் ஆகுது ஃபுல்லாக எல்லா பக்கமும். ஸோ அது வந்து என்னன்னு சொல்கிறோம், டைவர்ஜிங். ஸோ லைட் இஸ் ஏ டைவர்ஜிங் வியூ. லைட் ரேஸ் ஃப்ரம் ஏ ஃப்ளாஷ் லைட் இஸ் ஆல்சோ டைவர்ஜ்டு. யூஸிங் லென்ஸ் வி கேன் கன்வர்ஜ் லைட் ரேஸ். ஸோ லென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா லைட் எமிட் எல்லாம் எப்படி பண்ணோம், கன்வர்ஜ் ஒரு இடத்துல குவிக்கும். இதே இது கேண்டில்ஸ் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா நமக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் தட் மீன்ஸ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். கன்வர்ஜ் தட் மீன்ஸ் ஒரு இடத்துல நம்ம குவிச்சு வைக்கிறது. தட் இஸ் வாட் வி ஆர் மேக்கிங் த லைட் ரேஸ் டு கன்வர்ஜ். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see transaction of light with matter. Take a piece of clear glass, a paper and a metal sheet. ஸோ ஒரு clear glass எடுத்திருக்கோம், பேப்பர் எடுத்திருக்கோம், metal sheet எடுத்திருக்கோம். Shine a light from one side of each object and see if the light penetrate on the other side. Radially we can see light enters and comes out of the other end of clear glass. ஸோ ஒரு clear glassல நம்ம லைட்டை எமிட் பண்ணோன்னா ஒரு சைடு நம்ம லைட் அடிச்சோன்னா அதர் சைடும் நமக்கு தெரியும். whereas the light is bit dim through a paper. ஸோ இதே இது நம்ம ஒரு டிம் பேப்பரில் வந்து லைட் அடிச்சோன்னா அது நமக்கு அந்த பக்கம் தெரியும் போது கொஞ்சம் கலர் டிம்மாக தெரியும். டிம் த்ரூ ஏ பேப்பர். லைட் டஸ் நாட் பாஸ் த்ரூ மெட்டல் ஷீட்டு. ஸோ மெட்டல் ஷீட்டை வச்சு லைட் பாஸ் பண்ணோன்னா அது அந்த பக்கம் தெரியவே தெரியாது. ஸோ டிபெண்டிங் அப்பான் பெர்மனன்ட்லி மெட்டீரியல்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன் 3 கேட்டகரிஸ். ஸோ மெட்டீரியல் பொறுத்து லைட் வந்து எமிட் ஆகிறது 3 வேவ்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see one by one.
First, you will see the transparent material. Materials that allow light to pass through completely are known as transparent materials. So transparent materials, that means தன் வழியாக லைட்டை ஃபுல்லாகவே அலோவ் பண்ணுறது தான். ஸோ அலோவ் பண்ணி அதர் சைடு வந்து தெரியறது தான் என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிளாஸஸ், நம்ம கண்ணாடி. ஸோ பார்க்கறது இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பக்கம் உள்ள விஷுவல் எல்லாமே நமக்கு தெரியுது. கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ், ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா லைட் வந்து நம்ம அடித்தோன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். ஸோ கிளியர் வாட்டர், ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ்ட் in buses. So இது எல்லாமே என்னது, transparent materials. So again one more time I will repeat, transparent materials that allow light to pass through completely are known as a transparent material. Next you will see the translucent materials. Objects that allow light to pass through particularly are called translucent materials. So particular light மட்டும் அந்த பக்கம் எமிட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுது, translucent materials. For example, we cannot see the image of someone who stands behind a narrow window glass because it allows only a part of light from the person. ஸோ இது மாதிரி கிளாஸஸ்லாம் வீட்டில் வந்து விண்டோஸ்லையும் கார்ஸ்லையும் பார்த்துருப்பாங்க. ஸோ காரில் உள்ளே இருக்கவங்களுக்கு வெளியில் உள்ளதெல்லாம் தெரியும், ஆனால் வெளியிலேருந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு யார் யார் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது சில கார்லலாம் தெரியாது. அந்த மிரர் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸு அந்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நமக்கு வெளியில் யார் வரா போகிறாங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் வெளியிலேருந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத சம்டைம்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இப்போ வந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன் சைடு நம்ம பார்க்க முடியும், ஒரு சைடு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் தட் மீன்ஸ் அந்த லைட் எமிட்டிங் வந்து லைட்டாக வந்து அந்த பக்கம் எமிட் ஆகும், ஃபுல்லாகவே விஷுவலாக எமிட் ஆகாமல் லைட்டாக எமிட் ஆகும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். Again one more time I will repeat, objects that allow light to pass throughly particular are called translucent materials. Okay, next let us see opaque material. Opaque material, materials that are not able to allow light to pass through are called opaque material. So தன் வழியாக லைட்டை வந்து இந்த பக்கம் அலோவ் பண்ணாததை நம்ம என்ன சொல்கிறோம், opaque materials சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வால், திக் கார்ட்போர்ட், ஸ்டோன் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் என்ன ஆகாது, தன் வழியாக ஒளியை வந்து பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இருந்தோம்னா நம்ம ஒளியை அலோவ் பண்ணும்போது ஸோ அதுதான் நமக்கு என்னவாக விழுகுது, ஷேடோவாக விழுகுது. ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகுது, லைட்டை வந்து இந்த பக்கமாக அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், ஒபேக் மெட்டீரியல்ஸ். So next let us see shadow. How are shadows formed? As we saw earlier, light is abstracted by certain materials. Light travels in a straight line. Already you know that light எப்பொழுதுமே straight lineல தான் நமக்கு travel ஆகும். So hence it cannot go around such objects. That is why we see shadow. So எப்படி shadow form ஆகுது? Shadow is always against opposite side of light source. லைட் சோர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் காஸ்டு பை ஒபேக் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் ஃபினோமினான். ஸோ லைட் சோர்ஸை வந்து தன் வழியாக அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அது என்னவாகும், ஸோ அது வந்து ஒபேக் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஷேடோவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஷேடோ. So next let us see paths of shadow. When an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஒபேக் ஆப்ஜெக்டில் நம்ம ஒரு லைட் சோர்ஸை வந்து பாஸ் பண்ணும்போது ஒரு யூனிஃபார்ம் டார்க் ஷேடோ வந்து வில் அப்பியர் இன் த ஸ்க்ரீன். ஸோ அது டார்க் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஷேடோ சொல்கிறோம். திஸ் இஸ் ஷேடோ இஸ் கால்ட் அஸ் எ உம்ப்ரா. ஸோ இதை உம்ப்ரான்னு சொல்கிறோம். when an opaque object is placed in the path of light coming from a broad source of light, a small umbra will appear on the screen and an illuminated shadow area appears around umbra. ஸோ அந்த ஒபிக் ஆப்ஜெக்டில் ஒரு சின்ன பாத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து நம்ம ஃபுல்லாக பாஸ் பண்ணும்போது எ ஸ்மால் உம்ப்ரா, தட் மீன்ஸ் சின்னதாக ஒரு இது வில் அப்பியர் அந்த ஸ்க்ரீனில் படும். ஸோ லூமினேட் ஷேடோ ஏரியா அப்பியர் அரவுண்ட் உம்ப்ரா. திஸ் illuminated shadow area is also called as a penumbra. இதை என்னன்னு சொல்லுவோம், பெனும்புரான்னு சொல்லுவோம். சின்னதாக டார்க்காக படுறத பெனும்புரா, கொஞ்சம் லைட்டாக பெருசாக படுறத உம்புரான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ.
தி பெனும்புரா ஆல்வேஸ் சரௌண்டஸ் த உம்புரா. ஸோ உம்புராஸை சரௌண்ட் பண்ணி தான் இந்த பெனும்புரா அங்கே இருக்கும். த உம்புரா இஸ் த டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் எ ஷேடோ. ஸோ உம்புரா இஸ் எ டார்க்கஸ்ட் part of the shadow. In this part light rays are completely prevented by the opaque object. ஸோ இது எப்படி நடக்கும்னா இந்த உம்புரா பெனும்புராங்கிறது ஒரு opaque ஆப்ஜெக்டில் மட்டும்தான் நமக்கு நடக்கும். The lightest shadow the light shadow of shadow is the penumbra. So next let us see properties of shadow. First point, all objects do not form shadows, only opaque object from shadows. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் வந்து இந்த ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகிடாது, ஒன்லி ஒபேக் ஆப்ஜெக்டில் மட்டும்தான் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒபேக் ஆப்ஜெக்ட் தன் வழியாக அந்த லைட் சோர்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதில் தான் நமக்கு ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். செகண்ட் பாயிண்ட், ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸ். ஸோ லைட் சோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் see the third point, it cannot be determined the characteristics of an object by it is shadow. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. Next see the fourth point, the shadow will be always darker whatever may the color of the light rays. ஸோ எந்த கலர் ஆஃப் த லைட் பட்டாலுமே shadow will be appear in the black color only. And see the fifth point, light source opaque object as shadow all are in the straight line. ஸோ லைட் எப்போதுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் தெரியும், ஸோ ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ட்ராவல் ஆகிறப்ப நமக்கு ஷேடோ வில் பி அப்பியர் இன் த ஆப்போசிட் சைடு. அண்ட் see the sixth point, the size of the shadow depends upon the distance between the light source and object and the distance between the object and the screen. ஸோ லைட் சோர்ஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸுக்கும் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் த ஸ்க்ரீனுக்கும் பொறுத்து தான் அந்த ஷேடோ வந்து சைஸ் அது எப்படி இருக்கோ அது சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ லைட்டும் அதோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் ஷேடோ வில் பி அதோட சைஸ் வந்து வில் பி அப்பியர்டு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கரண்ட் போன டைமில் ஒரு கேண்டிலுக்கு பக்கத்தில் நம்ம கையோ ஃபேஸோ வச்சு நியர்பை பக்கத்தில் வச்சோன்னா அந்த ஷேடோ வந்து நமக்கு வாலில் எப்படி தெரியும், ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இது ஒரு லைட் சோர்ஸுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை வச்சு பண்ணோன்னா அந்த நமக்கு ஷேடோ எப்படி தெரியும், சின்னதாக தெரியும். ஸோ இதுதான் சொல்கிறோம். ஸோ the size of the shadow depends upon the distance between the light source and the object பொறுத்து தான் அந்த ஷேடோவோட சைஸ் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next you will see the color of sunlight. Light is a form of energy in the form of a wave. This stimulus that retina of our eyes. ஸோ நம்ம ஐயில் வந்து ரெட்டினா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு கலரை வந்து விஷுவல் பண்ணுது. Visible light is a spectrum of a number of waves with different wavelength range from 400 nanometer to 700 nanometer. So 1 nanometer equal to 10 power minus 9 meter. Each waves have a definite wavelength represent a particular color. ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் இருக்குது. The band of visible light is VIIth. ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம், கலரை வந்து நம்ம VIIth அப்படின்னு சொல்கிறோம். VIBGYOR. V that means violet, I that means indigo, blue, B that means blue, G that means green, Y that means yellow, O that means orange, R that means red. ஸோ VIIth இந்த கலரில் பார்த்தீங்கன்னா violet is a shortest wavelength in the light source. ஸோ violet கலர் தான் ரொம்ப ஷார்ட் வேவ்லென்த் தான் ட்ராவல் ஆகும், ரொம்ப அதிகமாக ட்ராவல் ஆகாது. ரொம்ப அதிகமாக ட்ராவல் ஆகி ரொம்ப தூரம் வரையும் தெரியும் அப்படின்னு சொல்கிற கலர் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர். ஸோ அதனால தான் நம்ம கார்லலாம் சைடில் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரெட் கலர், ரொம்ப டார்க் கலராக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரெட் கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே நமக்கு அந்த லைட்டு கலர் வந்து எமிட் ஆகிறது நல்ல விஷுவலாக தெரியும். ஸோ நம்ம ஸ்டாப்புங்கிறதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் பண்ணுறோம், ரெட் கலர் வந்து அந்த லைட் வந்து எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ்க்கு ஆல்சோ வி கேன் யூஸ் இட் இன் ரெட் கலர். ஸோ ஷார்ட்டாக ட்ராவல் ஆகிற கலர் தட் மீன்ஸ் violet. A long distance travel will be in the color of red. So next let us see difference between the image formed in plane camera and pinhole camera. Image formed by pinhole camera and image formed in plane mirror. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இஸ் ரியல். இமேஜ் வந்து நமக்கு ரியலாக தெரியும், அதாவது உண்மையாக தெரியும். இது பிளைன் மிரரில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இஸ் விர்ச்சுவல்.
விஷுவலாக நமக்கு அப்படியே நம்மளோட இமேஜை வந்து விஷுவலாக காமிக்கும். நெக்ஸ்ட் see the second point, the image may not be equal to the size of the object. ஸோ இந்த இமேஜ் எப்படின்னா நாட் ஈக்குவல், பைன் ஹோல் கேமராவில் நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு வைக்கிற ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து அப்படியே வந்து நமக்கு தெரியாது. ஸோ the image may not be equal to the size of the object. இதே இது இமேஜ் ஃபார்ம் பிளேன் மிரரில் பார்த்தீங்கன்னா the image is equal to the size of the object. நம்ம என்ன ஆப்ஜெக்டை நம்ம காமிக்கிறோமோ அந்த பிளேன் மிரரில் அதை அப்படியே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். அண்ட் see the third point, the image is inverted. ஸோ இன்வெர்ட்டடாக தெரியும். அண்டு பிளேன் மிரரில் பார்த்தீங்கன்னா the image is erect நமக்கு இமேஜ் வந்து தெரியும். ஓகே. Dear students, I hope you all will be understand for in these lessons. Okay, Unit 1 light lesson is completed. I will send you for book back answers. Thank you students.